ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இப்படியும் செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு இப்போது சிக்கனை மஞ்சள் தூள் ப்ளஸ் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது தனியாக வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 5 டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா தழை எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டால் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும் அது. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளஸ் பச்சை மிளகா ஒரு 7 எடுத்துருக்கோம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட உப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும், அதனால தான் நம்ம இந்த கண்டிஷனில் உப்பு ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நாங்கள் தயிர் ஒரு 1/2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் நம்ம இப்போ ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். இதில் தண்ணி நல்லா கொதித்து வந்தப்போ நம்ம இப்போ அதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் அது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த ஏலக்காய், லவங்கப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லவங்கப்பூவும் ஏலக்காவும் ரைஸுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இந்த மசாலா கூட சிக்கனை நல்லா வதக்குங்க. அது கூட இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கறியும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகவும் வைங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போது ரைஸ் கொஞ்சம் பாயில் ஆகணும். ஒரு சாதம் ரொம்ப வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அரிசியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கிற அரிசி எல்லாமே தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை கூட மேலே ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இதில் தேவையான அளவு உப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சிடும், அதனால் சும்மா கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இதை மூடி போட்டு மேலே கொஞ்சமாக வெயிட் வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதில் கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கலர் வேணுன்றதுக்காக. நீங்கள் அரிசி போடும்போது கொஞ்சமாக கலர் போட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.